இன்றைக்கு மதுரை மாநகர் மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பகுதிச் செயலாளர், வார்டு செயலாளர்கள், சார்பணி நிர்வாகிகள் கூட்டம் இன்றைக்கு மாவட்ட நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொள்கிற இந்த கூட்டமானது மாவட்ட அலுவலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கழக பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், வருங்கால தமிழக முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் உடைய ஆணைக்கிணங்க கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக கழகத்தின் மூத்த நிர்வாகிகள் வந்து சில பல ஆலோசனைகளை சொல்லியிருக்காங்க. அந்த ஆலோசனைகளை பகிர்ந்து கொள்வதற்கும் நம்முடைய வருகிற மார்ச் 1ஆம் தேதி நடைபெறுகிற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம், கழக பொதுச் செயலாளர், தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தமிழகத்துடைய தலைவரும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் கலந்து கொண்டு உரை நிகழ்த்துகிற அந்த கூட்டம் பற்றியும், அந்த கூட்டம் மிகப்பெரிய வரலாறு படைக்கிற அளவுக்கு இருக்க போகிறது. எனவே அந்த கூட்டத்தில் நாம் எப்படி கலந்து கொள்வது என்ற அடிப்படையில் இதெல்லாம் கலந்து பேசுவதற்காக இங்க கூட்டம் கூட்டப்பட்டிருக்கு. சொல்லுங்க தம்பி. மறுபடியும் 10,000 ரூபாய் ஆட்சி வந்தா 10,000 ரூபாய் கொடுக்கிறோம், ஒவ்வொரு வீட்டுக்கும் அதுவும் வரியை ஏற்றி நாங்க வரி உயர்த்தி கொடுப்போம் அப்படின்னு ஒரு வார்த்தையும் எடப்பாடி அப்படிலாம் சொல்லல. வரைகிற சொல்ற கேளுங்க. நீங்க இதெல்லாம் எங்கிட்ட கேட்கறீங்க. இல்ல இத கேட்கறீங்க. முதலமைச்சர் இங்க வந்திருந்தாரு, இங்க வந்தார்ல, ஆய்வு கூட்டம் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், பல இது அடுக்கி கூட்டு சொன்னேன். மதுரையில் செயல்படுத்தாம இருக்கிற, முழுமையா செயல்படுத்தாம இருக்கிற முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம், மதுரையில் குண்டும் குழியுமா இருக்க சாலை, ஒரு பொய்யான, ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு தகவலை ஒரு முதலமைச்சருக்கு சொல்லி மதுரை மாநகரில் 2,57,000 குடித்தனத்திற்கும் தங்கு தடையின்றி தண்ணீர் கொடுக்கப்படுது, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டம் கொடுக்கப்படுகிறது என்ற ஒரு தவறான தகவலை சொல்லிவிட்டு இன்னைக்கு பார்த்தா மதுரையில் நிறைய இடங்கள்ல தண்ணி வரல, 37 வார்டுகளில் வரல. அந்த முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்துக்காக பதிக்கப்பட்டிருக்க அந்த பைப்புகள் தரமற்றதாக இருப்பதனால் வெடித்து பிரஷர் தாங்காம, அழுத்தம் தாங்காம தண்ணி ஆறாக ஓடுது. இதெல்லாம் ஆய்வு பண்ணணும் முதலமைச்சர். மதுரை வைகை ஆறு புராண காலத்திலிருந்து பேசப்படுகிற ஒரு ஆறு, தூய்மையான ஆறு. அந்த ஆறு வந்து இன்னைக்கு கூவ நதியை போல கழிவுநீர் ஆறாக மாறி இருக்கிறது. இதையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு செய்ய வேண்டும், மாண்பு முதலமைச்சர் செய்வார் என்று நான் ரொம்பவும் கருணையோடு கேட்டேன். மதுரை மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் அடிப்படையில் நானும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மதுரையில் வாழ்கிற மக்களை நானும் ஒரு பிரதிநிதி அடிப்படையில் முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்தேன். அது என்ன நிலைமை தெரியல, என்னன்றது தெரியல. அப்ப வந்தார் இல்லையா, அப்ப முதலமைச்சர் வந்தார்ல, 2 நாள் இருந்த முதல் நாள் வந்துட்டாருல. நீங்க ஊடகங்கள்லாம் போய் ஐயா 22, 23, 24, 25 எல்லாம் கோடை வந்துச்சு, அப்பெல்லாம் ஏயா 1000 ரூபாய் கொடுக்கல, இந்த 3 மாசம் அட்வான்ஸா போட்டு கோடை விடுமுறைன்னு ஒரு 2000 ரூபாய் கொடுக்கறீங்களே, இது என்னங்க புது கான்செப்டா இருக்கு? இருங்க நான் சொல்ற கேளுங்க. நீங்க இதை கேட்டீங்களா? யார் முடக்க பார்த்தா? எனக்கு நாங்க கேட்கறது நீங்க ஒன்னு சொல்றீங்க, நான் ஒன்னு சொல்றேன். என்ன நீங்க ஊடுசால் ஓட்டுறீங்க? நான் அவர் முடக்க பார்த்தானே, யார் முடக்கிறது?
ஒரு அரசு இதெல்லாம் எழுதிட்டா கொடுத்துருவாங்க. நான் கேட்கறதே நீங்க கான்செப்டே மறக்கிறீங்க. எந்த வருஷமும் இந்த வருஷம் ஏன்னா 22 கோடை வரலையா, 23 வரலையா, 24 வரலையா, 25 வரலையா, இந்த வருஷம் மட்டுமே எது மாதிரி இல்லாம இந்த மாதிரி இப்ப மட்டும் கொடுக்கறதுக்கு என்ன காரணம் யாராச்சும் கேட்டீங்களா? யாராச்சும் நான் நீ மதுரைக்கார நாங்க ஊடகம்லாம் வீராப்பு மிக்கவங்கன்னு சொல்றீங்க. ஏன் முதலமைச்சர்கிட்ட கேட்டா என்ன செய்ய? எங்கிட்ட மட்டும் இந்த உதவி தொகையை முதலமைச்சர் அது அம்மாவுடைய பிறந்த நாள்ல பெண்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர், அரசியல் தலைவர். தமிழ்நாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி கவிஞர் பாரதியார், பாரதிதாசன், புரட்சி தமிழர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இவர்களுக்கு இவர்களுடைய கனவுகளையெல்லாம் நிறைவேற்றிய புரட்சி தலைவர் அம்மா. அவர் பெண்களுக்கான திட்டங்களை முன்னோக்கி கொடுத்தார். உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். தொட்டில் குழந்தை திட்டத்திலிருந்து ஒரு கருவிலிருந்து கல்லறை செல்லும் வரை பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்தார். விலையில அரிசி கொடுத்தார். அப்படிப்பட்ட தாயினுடைய 78வது பிறந்த நாள்ல எங்களுடைய தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. 3வது கட்ட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அது குறித்து கேட்கணும். யார்கிட்ட போய் கேட்கணும்? நீங்க யார்கிட்ட கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. எங்க பொதுச்செயலாளர் விளக்கமா சொல்லுவாரு. அதே எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேளுங்க. இல்ல எங்க பொதுச்செயலாளர்கிட்ட கேட்டுட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேன். இது நல்ல அறிவிப்பு தானே. அதுக்கெல்லாம் கேட்க மாட்டேங்க. எந்த பொங்கலுக்கு என்னாலும் இல்லாத திருநாளாக, என்னாலும் இல்லாத திருநாளாக பொங்கலுக்கு 3000 ரூபாய், அதையெல்லாம் கேட்க மாட்டேங்க. எங்கிட்ட மட்டும் திமுக கேட்காம அண்ணா திமுக காரன் மட்டும் இளைச்சவன் நினைச்சு கேட்கறீங்க. எங்க மதுரைக்காரங்க நான் இழிச்சம் வாங்கின்னு நினைக்கிறீங்களா? ஏனப்பா அப்புறம் என்ன அர்த்தத்தில் கேட்குறீங்க? என்ன சந்தேகம்? ஏன்னா 10,000 ரூபாய் கொடுக்கறது நல்லது. ஒவ்வொரு தாய்மாரும் வரவேற்கிறாங்க. சொல்லுங்க. அப்படியா? நான் பார்க்கல, பார்த்துட்டு சொல்றேன். அதாங்க நான் பார்க்கலங்க. நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். வேற ஏங்க அதாங்க அது இதை பத்தி அது படிக்கவே, அது பார்க்கவும் இல்லை, வீடியோ பார்க்கல, இதுவும் பண்ணல. நான் கிராமத்தில் இருக்கேன். எங்க வீட்டுக்கிட்ட போடுற பாலம் இன்னும் முடியல. 3 வருஷமாச்சுங்க. அவனை போட்டு வண்டியை நிப்பாட்ட முடியாது. எங்க வீட்டுக்கும் வர முடியல. ஒரு கிராமத்தில் இருக்கேன் நான். அங்க செல்லே தனியா எடுக்காது. எங்க தலைவர் பேசுவாரு, தம்பி MS பாண்டி பேசுவாரு. ஹலோ ஹலோ ஹலோன்னு வாங்க, கிடைக்காது. அந்த இடத்துல இருக்கேன், கிராமத்தில், மலை அடிவாரத்தில் இருக்கேன். என்ன கிராமத்தில் அது அந்த மலை அடிவாரத்தில் இருக்கிறதுனால தெரியல, கேட்கல. உண்மையை தான் சொல்றேன். காலையில பேப்பர் பார்க்கல. காலையில இப்ப ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு பறவையில நிகழ்ச்சி முடிச்சுட்டு அப்படியே வரேன். படிச்சிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். அதாங்க பார்த்துட்டு சொல்றேன். நானு பார்த்துட்டு சொல்றேன். சொல்லுங்க. மத்தது எது இருக்கா? நீங்க அவர்கிட்ட தானே கேட்கணும். யார்கிட்ட கேட்ட என்ன செய்ய? அப்ப என்னன்னு கேட்ட நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும். தெரியல, அது தெரியல. எங்க பொதுச் செயலாளர்கிட்ட கேளுங்க. அது விஷயமா கேட்கறதுன்னா என்னங்க எழுச்சி தானே பெற்றிருக்கோம். ஏங்க எழுச்சி பெற்றதுனால பாருங்க, சுட்டரிக்கும் வெயில்ல கூட பெண்களும் ஆண்களும் இங்க பாருங்க, நிர்வாகி பூரா வந்திருக்காங்க. மற்ற நேரம் கூட்டம் போட்டா அவ்வளவா வரமாட்டோம், கூவி கூவி கலைத்தாலும். இப்ப தகவல் கைபேசியில சொன்ன உடனே இவ்வளவு பேர் வந்திருக்காங்களே. எழுச்சினாலேயா? எழுச்சி இல்லாம வந்திருக்காங்க. இப்ப விடிய ஆட்சியுடைய வீட்டு பிள்ளை சாட்சின்றத அந்த தமிழகத்தில் மதுரையில் ஏகப்பட்ட இடங்கள்ல போய் எல்லா இடங்களையும் போய் கேட்கிறாங்க. அந்த மக்களுக்கே உணருது. இப்ப நாங்கெல்லாம் போய் இந்த அண்ணன் கொடுத்த 10 தேர்தல் அறிக்கையும் நேற்று வரைக்கும் நான் அந்த 10 தேர்தல் அறிக்கையும் சொல்லும் போது எப்படிப்பா வரவேற்றாங்க சொல்லுங்க. ஏங்க முத்துகிருஷ்ணன் எப்படி வரவேற்றாங்க சொல்லுங்க. என்னம்மா வரவேற்றாங்களா? என்ன ராஜா? பிரமாதமாக வரவேற்கிறாங்க.
இப்ப 3வது தேர்தல் அறிக்கையும் வந்திருக்கு, பிரமாதமா வரவேற்கிறாங்க.